வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் அப்கமிங் என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஜூன் மாதம் வந்து என்டிபிசி எக்ஸாமோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்மளோட கிளர்க் லெவலான போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, டெக்னீஷியன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வரக்கூடிய எக்ஸாம் வந்து என்னென்னா என்டிபிசி. ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ணலாம், இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 10,000+ வேகன்சிஸ் வந்து இதில் நம்ம நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 20 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஜூன் மந்த் அப்படிங்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா காலேஜ் முடிப்பீங்க. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதை விட இந்த என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே பாஸ் பண்ணி போகலாம். என்ன ரீசன்ஸ்க்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கிறதுக்காண்டி தனியாக உட்காந்து படிக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் மாஸ்டர் படிக்கட்டுமா இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர் டிகிரி அதாவது எம்எஸ்சி, எம்ஏ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறத விட இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது தான் நான் குட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது படிக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதால் எந்த வேல்யூவும் உங்கள்கிட்ட வந்து என்ன ஆக போகிறது இல்லை, ஆட் ஆகிறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா மட்டும் படிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் படித்தான், என் ஃப்ரெண்டு போகிறா அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த 2 இயர்ஸை என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம் இஸ் கோல்டு. இந்த டைம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே செய்யாது. ஸோ அப்படிப்பட்ட டைமை தயவு செஞ்சு ஒரு பேப்பருக்காக, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் தான், அந்த பேப்பருக்காக என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணவே செய்யாதீங்க. அதே 2 இயர்ஸை இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ தமிழ்நாடு, கேரளா. ஸோ நான் இருக்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். எனக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து கேரளா. ஸோ எனக்கு ரெண்டோட வித்தியாசம் வந்து ரொம்ப நல்லாவே புரியும். இந்த கேரளா பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், டிஆர்டிஓ, பாபா அட்டாமிக் ரிசர்ச்சு, நமக்கு தெரியாத வேலைகள், நிறைய வேலைகளில் வந்து இவங்க வந்து உள்ளாடி வந்துடுவாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு டிகிரி படிக்கும் போதே இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடி ஆகுறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று, வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு க்யூவில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட் ஜாப்னு வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஜாபுங்கிற க்யூவில் நீங்கள் இப்போ இங்கே நிற்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெளியே நின்றுட்டே இருக்கிறாங்க. சரியா? நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க ஃபஸ்ட் இயரில். நீங்கள் நல்ல ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிக்கிறீங்க, கரெக்டான கைடன்ஸோடு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் என்ன பண்ணிடுவீங்க, ரீச் ஆகி இந்த கவர்மெண்ட் வேலைக்குள்ளே வந்துடுவீங்க. இல்லை நான் ஸ்லோவாக தான் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் இங்கே நின்றுட்டு இருந்தீங்க, நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா நிறைய பேர் நிற்க முடியாமல் வெளியில் போவாங்க, வேலை கிடைச்சி விளையாடி போவாங்க. இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ்னால நீங்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலை தாண்டி முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறீங்க அப்படின்னா தேர்ட் இயரில் வந்து இந்த இடத்துல வந்து நிற்பீங்க. ஸோ அடுத்த சான்ஸ் வந்து உங்களுக்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் இயர் முடிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதே ஒரு க்யூவில் நிற்கிற மாதிரி தான். யார் கடைசி வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணி தோல்விகளிலிருந்து கற்றுக்கிட்டாங்களோ சும்மா நிற்கிறது கிடையாது. நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுதுங்க, 100 எக்ஸாம் எழுதுங்க, 100 எக்ஸாம் முடிஞ்சுட்டு 101வது எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் அது வந்து கவர்மெண்ட் வேலை தான். அதுக்கப்புறம் யாரும் நம்மக்கிட்ட வந்து கேட்க போகிறது கிடையாது, நீ ஏன் 100 எக்ஸாம் ஃபெயில் ஆனன்னு. என்ன கேட்பாங்க, எப்படி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணன்னு தான் கேட்பாங்க. புரியுதா? ஸோ அதனால் அது ரெண்டோட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வரவங்க கூட ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி வரவங்க ரொம்ப ரொம்ப ரேர் தான். செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட்டு, சம் பீப்புள்ஸ் வந்து 5th அட்டம்ப்ட்டு அப்படி கூட பாஸ் பண்ணி வராங்க. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம எத்தனாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ எக்ஸாம் எழுதி தோத்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து அதை தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ கேரளாவில் இருக்க பீப்புள்ஸ் இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஃபாரின் சூஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கிடைக்கிற வரைக்கும் படிக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படி கிடையாது.
1 இயர் ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்கல அப்படின்னா வேற வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த டைம் பீரியட் வந்து என்ன ஆகும்? வேஸ்ட். 1 இயர் ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலாம், நீ ஒரு வேலைக்கு போனா கூட பார்ட் டைமா படி. அந்த வேலை வந்து நிரந்தரம் கிடையாது. சரியா? பார்ட் டைமா படி. கண்டிப்பா உன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நிச்சயமா போக முடியும். சரியா? ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கான நம்ம ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிஜிட்டல் கிளாஸை பற்றி. ஸோ நம்ம பேட்ச் 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ பேட்ச் 2 பார்த்தீங்க அப்படின்னா 13 மே 11th மே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கான ஃபீஸ் அப்படின்னா 1099 தான். ஃபீஸ் வந்து 1099 தான். சரியா? ஸோ பேட்ச் 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 ஸ்டார்ட் ஆகுது. 27th மே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பேட்ச் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1299 கிடைக்கும். சரியா? ஸோ இதை விட 200 அதிகமாக தான் இருக்கும். 200 அதிகமாக தான் இருக்கும். ஸோ யாருக்காவது வந்து இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க? கால் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 15 சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரியா? இன்னொரு 15 சீட்டு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 35 சீட்டு வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபுல் ஆயிடுச்சு. நாங்கள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பேட்சுக்கு வந்து எடுப்போம். சரியா? ஸோ வேறு வீடியோ கோர்ஸுக்கும் நம்ம பேட்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி உங்களை ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி ஒரு அகாடமியில் போய் படிக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கொடுக்கறது டெய்லி கிளாஸ். ஸோ டெய்லி கிளாஸ் வந்து கொடுக்குறோம். இது வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் மேக்ஸ் ரீசனிங்காக இருந்தால் அசைன்மெண்ட்னு ஒன்று கொடுக்குறோம். மேக்ஸ் ரீசனிங்காக இருந்தால் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு அசைன்மெண்ட் உங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் சால்வ் பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் சால்வ் பண்ண பேப்பரை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? நம்மளோட ஆப்போட பேர் வந்து என்ன அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இதே இது ஜிகே ரீசனிங் டாபிக் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிஒய்க்யூ டெஸ்ட்டு கொடுக்குறோம். அதாவது ஒரு 240 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 240 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ பிஒய்க்குவே நீங்கள் என்ன பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஜிகே ரொம்ப முக்கியமானது. நான் ஏன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ மண்டே டு சாட்டர்டே என்ன போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்களோ மண்டே டு சாட்டர்டே என்ன போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அது வந்து என்ன பண்ணுறோம்? வீக்லி டெஸ்ட்டாக வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் படிச்சிங்கன்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ உண்மையான சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ சும்மா தேவையில்லாமலாம் யாரும் நீங்கள் கால் பண்ணாதீங்க. உண்மைக்குமே படிக்கணும் சார், என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டை தாண்டி அதிகமான விஷயங்கள் இருக்கும். இல்லை சார் எனக்கு இந்த மொபைல் பார்த்துலாம் படிக்காது, நான் ஆஃப்லைனில் உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னோட கைடன்ஸில் டைரெக்டாகவே படிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள்? கால் பண்ணுங்கள். 84847980 வித் ஹாஸ்டல். ரொம்ப மினிமம் ஃபீஸில் நம்ம ஹாஸ்டல் வச்சுருக்கோம். மந்த்லி 4000 தான் நம்ம வாங்குவோம். ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாம் சேர்த்து. சரியா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி திருச்சி மதுரையிலேருந்துலாம் பசங்க வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஸோ ஒரு கம்மியான சீட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிபிடி 1, சிபிடி 2, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அதாவது டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் ப்ராசஸ். சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. லாஸ்ட்டாக நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஸோ இப்போவே ஃபீல் பண்ணி பாருங்கள், நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது. கடவுளே அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளோட எண்ணங்கள் நிச்சயமாக நடக்கும். எண்ணங்கள் வந்து பொருட்களாக பரிமரிக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிச்சயமாக உங்கள் கையில் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த சிபிடி 1 பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. 40 கொஸ்டின் 40 கொஸ்டின் 40 மார்க். ஆப்டிடியூட் மேக்ஸ் 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க். ரீசனிங் 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க்.
ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க். இது CBT 1ஓட பேட்டர்ன். CBT 2 பார்த்தீங்கன்னா இதே சப்ஜெக்ட் தான். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டலாக 120 கொஸ்டின். 120 கொஸ்டின் கேட்குறாங்க, 120 மார்க். சரியா? இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கும் டைம் வந்து 90 மினிட்ஸ் தான், இதுக்கும் டைம் வந்து 90 மினிட்ஸ் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 100 கொஸ்டினுக்கும் 90 மினிட்ஸ் தான், 120 கொஸ்டினுக்கும் 90 மினிட்ஸ் தான். அப்போ ஸ்டேஜ் 1 விட ஸ்டேஜ் 2க்கு நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது? ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் வந்து என்னது? சேம் தான். சரியா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நான் சொல்லித்தரேன். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் NTPCயோட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78ல இருந்து 84 வரைக்குமே நமக்கு இருக்குது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். சரியா? 120க்கு 78ல இருந்து 84 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா, மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா 35 70 கொஸ்டின் நீங்கள் போடலாம். இதில் உங்களுக்கு டஃப்பாக கொஸ்டின் வந்தால் கூட ஒரு 65 கொஸ்டின் வந்து போடலாம். சரியா? ஆனால் வேலை கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக 78 மார்க், ஒரு 80 மார்க் எடுக்கணும். இன்னும் ஒரு 15 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக போட்டே ஆகணும். சரியா? அந்த 15 கொஸ்டின் நீங்கள் எதுலேருந்து தான் போடுவீங்க? ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் தான், ஜெனரல் சயின்ஸும் வருது, ஜெனரல் நாலேஜும் வருது. ஸோ இது ரெண்டுல இருந்து தான் நீங்கள் என்ன ஆகணும்? போட்டு ஆகணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க? கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ரீசன்ட் பேட்டர்னில் SSC எக்ஸாம் கூட ஜிகேலாம் பாஸ் பண்ண முடியாது. அதனால் ஜிகேக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடியது இதுதான். பேசிக்ஸான கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஒரு அகாடமியோ இல்லை யூடியூப் சேனல்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பேசிக்ஸை கற்றுக்கோங்க ஒரு டாபிக். சரியா? அதுக்கப்புறம் YCT புக் இருக்கும். YCT புக்கில் இருக்கிற எல்லா PYQ கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். PYQ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ரீசனிங்கும் சேம் கான்செப்ட் தான். பேசிக்ஸ் படிங்க, YCT புக் இருக்கும், PYQ என்ன பண்ணிக்கோங்க? ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் பண்ணாலே மேக்ஸ் ரீசனிங் என்ன பண்ணிடுவீங்க? தரவாயிருவீங்க. இந்த GK சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து CBSE புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இந்த PYQ புக்கு, இந்த YCTயோட PYQ புக்கு எல்லாமே நமக்கு PDF-ஆக நம்ம ஆப்பில் இருக்குது, மாசா லேர்னிங் ஆப்பில் இருக்குது. ஸோ அதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மாசா லேர்னிங் ஆப் இதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை படிச்சுட்டு இதில் நோட்ஸ் எடுங்க. CBSEயில் சிலபஸ் படி என்ன பண்ணுங்கள்? நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப படிங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனப்பாடம் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே புரிஞ்சு படிங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸில் எல்லா கொஸ்டின்ஸுமே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க. சரியா? மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டினாவது கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? ஸோ ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிட்டி நல்லா படிங்க, எக்கனாமிக்ஸ் நல்லா படிங்க, ஜியாகிரஃபி நல்லா படிங்க, கம்ப்யூட்டர் நல்லா படிங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் நல்லா படிங்க. சரியா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் நல்லா படிங்க. சரியா? மீதி ஆன்சியன் மிடிவெல்லாம் நீங்கள் படிக்கலாம் கூட அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி நல்லா படிங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் நல்லா படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? NTPC எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ உங்களுக்கு என்னோட கைடன்ஸில் ஸோ டெய்லி கிளாஸஸோடு படிக்கணும்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 ரூபீஸுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். உங்களை பாஸ் பண்ணதுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, டெய்லி எங்களால் படிக்க முடியுது சார், நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் பேட்ச் வந்து 13th மே, தேர்ட் பேட்ச் வந்து 27th மே. ஸோ இந்த 2 பேட்சில் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.